வணக்க மக்களே, நாம் இன்றைய ஆரோக்கிய பதிவில் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க நாம் என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இதயம் நம்மளுடைய உடலில் மிக முக்கியமான உறுப்பு. இதயம் நம்ம உடலில் ரத்தத்தை ஆக்சிஜனோட பார்த்திங்கன்னா அனைத்து பாகங்களுக்கும் அனுப்பி வைக்கிறது இதயம் தான். ரத்தத்தை மறுசுழற்சி செய்வது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயம் தான். இதயம் இல்லை அப்படின்னா நம்ம இறந்துருவோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட இதயம் பழுதடைந்திருந்தாலோ அல்லது பழுதடைவதற்கு முன்னாடியே பாதுகாப்பதற்காக நம்ம என்னென்ன உணவுகள் எல்லாம் ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படி எடுத்தால் என்னென்ன உணவுகள் எடுக்கும்போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத பற்றி விரிவாக சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவு திட்டத்தில் கொழுப்பு நிறைந்த மீன்களை நீங்க சேர்க்கணும். சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன் மற்றும் மத்தி மீன், இது எல்லாத்துலயுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நரம்புகளுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். ஸோ இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள்ல கொழுப்புகள் ஏதாவது படிஞ்சிருது அப்படின்னா அதை நீக்கிடுறதால இதயம் சம்பந்தப்பட்ட இதய நோய் மற்றும் மாரடைப்பு போன்ற அபாயம் உங்களுக்கு வருவது குறைக்கப்படும். ஸோ ஆகையால நீங்க வாரத்தில் 2 தடவையாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக மீன் உங்களுடைய உணவுல எடுத்துக்கணும். முடியாத பட்சத்தில் வாரத்தில் 1 தடவையாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை நீங்க எடுத்துக்கிறது உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பெரி பழங்களை நீங்க உங்களுடைய இதயம் பாதுகாக்க சாப்பிடலாம். உங்களுடைய உணவுல பெரி பழங்களை நீங்க சேர்த்துக்கணும். ஸ்ட்ராபெரி, அவுரி நெல்லிகள் மற்றும் ராஸ்பெரி ஆகியவை ஆக்சிஜனேட்டரிகள், நார்சத்து மற்றும் பைட்டோ கெமிக்கல்ஸ்களால் நிரம்பி இருக்கு. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இருதய நோய்களுடைய அபாயம் உங்களுக்கு வராமலும் குறைக்கிறது. கீரைகளை உங்களுடைய இதய ஆரோக்கியத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். காய்கறிகள் உங்களுடைய இதயத்திற்கும் உடலுக்கும் நல்லது. கீரை, முட்டைகோஸ், இது எல்லாத்துலையுமே விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களினுடைய சிறந்த ஆதாரங்களாக இருக்கு. இது ரத்த அழுத்தம், உங்களுடைய பிளட் பிரஷர் பிபி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த பிபியை குறைப்பதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை இது ஆதரிக்குது மற்றும் ஒட்டுமொத்த இருதய செயல்பாட்டையுமே இந்த காய்கறிகள், இந்த கீரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேம்படுத்தும். ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர்ந்த பழங்களை நீங்கள் உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்காக எடுத்துக்கலாம். கொட்டை வகைகள் உங்களுடைய இதயத்திற்கு நல்லது. அதாவது பாதாம், அக்ரூட் பருப்புகள் மற்றும் பிற கொட்டை வகைகள் இதய ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா கொழுப்புகள், நார்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றத்தை கொடுக்குது. உடல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கும்போது இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் எல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அந்த கொழுப்புகளுடைய அளவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் இருந்து அகற்றிடும். இதய நோய் அபாயத்தை இது உங்களுக்கு குறைக்கும். முழு தானியங்களை நீங்க உங்களுடைய இதய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம். ஓட்ஸ், முழு கோதுமை, குயினோவா மற்றும் பழுப்பு அரிசி போன்ற உணவுகளில் நார் சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இது கொழுப்பை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய வேலைகளும் அதே வேளையில் ரத்த நாளங்களுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்துது. ஸோ ஒட்டுமொத்தமாக மாரடைப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா இதய சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அன்றாடம் இந்த உணவுகளிலும் சேர்த்து சாப்பிடுங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.